பேதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க என்ற வார்த்தை மிகுந்த அச்சத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். சர்வ் த லார்ட் வித் ஃபியர், ட்ரெம்பிள். சங்கீதம் அதிகாரம் 2 வசனம் 11. நாம் எவ்வாறு வேண்டுமானாலும் வாழலாம். கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சாவான பாவத்தை செய்யக்கூடாது. சாவான பாவம் என்றால் என்னவென்று இன்று பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. செய்த பாவத்திற்கு கடைசியில் மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைப்போம். ஆனால் கேட்க முடியாமலே போய்விடும். நாம் மறைவாக பாவம் செய்தால் கடவுள் இயேசு கிறிஸ்துவிற்கு தெரியாது என்று எண்ணி நம்மையே முட்டாளாக்கிக் கொள்ளக்கூடாது. வாழும்போது பாவம் செய்யாமல் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை காண்கின்றார் என்ற அச்சத்தோடு தூய்மையாக வாழ்ந்தால்தான் நாம் உண்மையில் ஞானமும் அறிவுடையவர்கள் என்ற அர்த்தம். இல்லையேல் எவ்வளவு செல்வம் இருந்தாலும், இந்த உலகத்துக்குரிய மிகப்பெரிய ஆற்றலும் அறிவும் புகழும் இருந்தாலும் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு வெறும் குப்பை. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாட அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான்.